டொனால்ட் ட்ரம்ப்பை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவருடைய மிக முக்கியமான ஆர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆர்ட் ஆஃப் டீல். எவ்வளோ அழகா சாமர்த்தியமா பேசி, கான்ஃபிடென்ட்டா பேசி காரியத்தை முடிக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம கெரியர்லயும் அதே தான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் பேசுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களால கான்ஃபிடென்ட்டா சேலரி நெகோஷியேட் பண்ண முடியும், பெட்டர் பேக்கேஜை வந்து நீங்க பெற முடியும். அப்படி நீங்க ஸ்மார்ட்டா இங்கிலீஷ் பேச தமிழ் வழியாவே எப்படி கத்துக்கலான்றத இதை பாருங்க. மை லேப்டாப் இஸ் ஹேங்கிங். ப்ளீஸ் டெல் ஐடி கைட் டு கம் செக். My laptop keeps freezing. Could you please ask the IT support staff to come over? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஈஸியா கரெக்ட் பண்ணிடுச்சுன்ட்டு. ஸோ நமக்கு சாட் ஜிபிடி இருக்கு, ஜெமினி இருக்கு, இதெல்லாம் வச்சு இங்கிலீஷ் கத்துக்கலாமே, எதுக்கு இது தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு இங்கிலீஷ் கோர்ஸ் கிடையாது. ஆனா சூப்பர் நோவா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஏஐ கோர்ஸ். ஃபர்ஸ்ட் உங்க இங்கிலீஷ் லெவலை டெஸ்ட் பண்ணி உங்களோட வீக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத பொறுத்து ஒரு பிளானை ரெடி பண்ணுவாங்க. பிறகு தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்கான பயிற்சிகளை கொடுப்பாங்க. ஃபைனலா ஏஐ கூட உங்களை தொடர்ந்து இங்கிலீஷ் பேச வச்சு அந்த பயிற்சியை கொடுத்து உங்க கான்ஃபிடன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இது தவிர உங்களோட கண்காணிக்க, உங்களை அக்கௌண்டபிளா வச்சுக்க ஒரு ஹேபிட் மென்டரும் ப்ரொவைட் பண்றாங்க. இவ்வளோ டெடிகேட்டடான ஒரு ஸ்ட்ரக்சர்டான கோர்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ, யூடியூப்லயோ, சாட் ஜிபிடிலோ, ஜெமினிலோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இனி எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணுங்க. 75% ஆஃபரோட இந்த கோர்ஸை கொடுக்குறாங்க. இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் ஜெயன். சமீப வரலாறுல உலகமே திரும்பி பார்த்த ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ். அமெரிக்காவுடைய டெல்டா ஃபோர்ஸ் கமாண்டோ படைப்பிரிவினர் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஒரு 20 பேர் போய் வெனிசுலாவுடைய அதிபரையும் அவருடைய மனைவியும் தூக்கிட்டு வந்த நிகழ்வை நம்ம பார்த்தோம். உலகமே திரும்பி பார்த்தாங்க. ஏன்னா வெனிசுலா கிட்ட பணம் இருக்கக்கூடிய நாடு, சீனாவுடைய ரேடார் சிஸ்டம்ஸ், ரஷ்யாவுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்னு எல்லாமே ரெடியாக அவங்க கிட்ட இருந்துச்சு. த்ரெட் லெவல் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இது சர்ப்ரைஸாக ஏதோ போயிட்டு தூக்கிட்டு வரல. அவங்களுடைய படைப்பிரிவெல்லாம் ஒரு 2 மாத காலமாகவே வெனிசுலாவை சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் எல்லாமே. இந்த இடத்துல நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அங்கே உயிர் தப்பிச்ச ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு சொன்னது, அமெரிக்காவுடைய அந்த 20 ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் படையினர் வந்து இறங்கினாங்க. நூற்றுக்கணக்கான தோட்டாக்களை சில வினாடிகளில் சுட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது ஏதோ வேற்று கிரகவாசிகள் மாதிரி தெரிஞ்சுது. ஏதோ ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினாங்க, ஒரு சோனிக் பூம். அதாவது உங்களுக்கு சவுண்டை விட வேகமாக ஒரு விமானம் போகும்போது, அந்த சவுண்ட் பேரியரை கிராஸ் பண்ணும்போது ஒரு சோனிக் பூம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அதிர்வலை சவுண்ட் ஒன்று வரும். அது எங்களுக்கு கேட்டுச்சு. கண்ணு காதெல்லாம் எங்களுக்கு வந்து சுத்தமாக போயிடுச்சு. நாங்கள் வந்து ரத்தம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து தலை உள்ள இருந்து வெளியில வெடிக்கிற மாதிரியான நிகழ்வு இருந்துச்சு. ஏதோ ஒரு ரகசிய ஆயுதத்தை அமெரிக்கா பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு தெளிவான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அந்த ரகசிய ஆயுதத்தை பற்றி ட்ரம்ப் சில முக்கியமான தகவல்களை தெரிஞ்சே தான் கொடுத்துருக்காரு. ஊடகத்தில் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் உளறிட்டாருன்ட்டு. உலர அளவுக்குலாம் ட்ரம்ப் கிடையாது. ஸோ ட்ரம்ப் என்ன சொல்லாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்போட டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, த டிஸ்காம்புலேட்டர் ஐ கான்ட் டிஸ்க்ளோஸ் டூ மச் அபவுட் இட். அந்த ஆயுதத்தோடைய பேர் டிஸ்காம்புலேட்டர் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் ஜனவரி 3ஆம் தேதி நடந்த அந்த மிலிட்ரி ஆப்ரேஷனில் வெனிசுலாவுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ, அவருடைய ஒய்ஃப் சிலியா ஃப்ளோரஸ் 2 பேரையுமே தூக்கிட்டு வரத்துக்கான ஒரு மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்டாக இருந்திருக்கு. சமீப கால வரலாற்றில், கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருட கால வரலாற்றில் அமெரிக்கா தன்னுடைய வல்லமையை, உலகத்தில் நான் தான் மிகப்பெரிய சக்தி அப்படின்ற இந்த புது ஆயுதம், புது தொழில்நுட்பம் கொண்ட ஆயுதத்தை பப்ளிக்கா இப்போ டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ட்ரம்ப் இதை ஏன் சொல்றாரு? அவங்க ராணுவம் சொல்லியிருக்கு, இல்லை நாளைக்கு வந்து ஒரு திரைப்படம் மூலியமா அவங்க வந்து டீக்ளாசிஃபை பண்றாங்க, இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றாங்கன்னா வேற. ட்ரம்ப் மூலியமா இந்த மெசேஜ் வெளியில வருதுன்றது உலக நாடுகளுக்கு, குறிப்பா சைனாக்கு தெளிவான மெசேஜிங். இங்க பாஸ் அப்படின்றது நான் தான். எங்ககிட்ட இருக்க ஆயுதங்கள்லாம் நாங்கள் பயன்படுத்தணும்னா நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. உங்கள் எல்லாத்த விட நீங்கள் உங்களுடைய வெற்றி விழா தினத்தன்று நீங்கள் காமிச்ச மிசைல்ஸ், ரேடார்ஸ் எல்லாத்த விட எங்ககிட்ட அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்ற பொலிட்டிக்கல் மெசேஜிங்குமே இதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிங்க. தே நெவர் லான்ச் தேர் ராக்கெட்ஸ். தே ஹேட் போத் ரஷ்யன் அண்ட் சைனீஸ் மிசைல்ஸ் அண்ட் நாட் அ சிங்கிள் ஒன் வாஸ் ஃபயர்ட். வி அப்ரோச்ட், தே ஹிட் த பட்டன்ஸ் அண்ட் நத்திங் ஒர்க். தே வர் கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர்ட் ஃபார் அஸ். பிரேக் பண்ணி சொல்கிற நல்லா கவனிங்க. அவங்களால எந்த ராக்கெட்டையும் ஏவ முடியல. சீனாவோடைய ஏவுகணைகள் அவங்ககிட்ட இருக்கு, ரஷ்யாவோடைய ஏவுகணைகள் அவங்ககிட்ட இருக்கு. நாங்கள் போய் இறங்கின உடனே அவங்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாங்க, ஆனால் அது எதுவுமே இயங்கவே இல்லை. இத்தனைக்கும் நாங்கள் வரோன்றதுக்கு தெரிஞ்சு அவங்க ப்ரிப்பேர்டாக தான் இருந்தாங்க.
எல்லாருமே கேட்டுட்டு இருந்த கேள்வி, மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு இருந்த கேள்வி, அவங்களுடைய ரேடார் என்னாச்சு? ஆக்டிவா தான் இருந்திருக்கணும் ரேடார். அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் என்னாச்சு? அவங்களுடைய சைனீஸ் மிசைல்ஸ் என்னாச்சு? ரஷ்யாவோட மிசைல்ஸ் என்னாச்சு? இதெல்லாத்தையும் நம்ம S-300 என்ன ஆச்சுன்னு நம்ம கேள்வி கேட்கும் பொழுது எதுவுமே ஒர்க் ஆகல. நாங்கள் போய் இறங்கும் போது அவங்க பட்டன் அழுத்தி பார்த்தாங்க, எதுவுமே ஒர்க் ஆகல. இதை நான் சொல்ல, ட்ரம்ப் நேரடியாக சொல்றாரு. செகண்ட், அவர் சொல்லக்கூடியது அவங்க ஏற்கனவே தயாராக தான் இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ 2 தியரி இருந்துச்சு. வெனிசுலாவுடைய இராணுவ தளபதிகள் காசை வாங்கிக்கிட்டு அவங்க எதையுமே இயக்கலை, இது ஒன்று. அது ஓரளவுக்கு உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் பிரசிடென்ஷியலோடைய க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் குரூப் சிபிஜி அப்படின்றவங்க அவங்க தனியாக ரேடார்ஸ், இதெல்லாமே மதுரோவுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய கியூபா நாட்டு இராணுவ வீரர்கள். இதில் முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா கியூபா நாட்டு இராணுவ வீரர்கள். இப்போ அவங்க இயக்கியிருப்பாங்க 101%. அப்போ எதுவுமே நடக்கல. அமெரிக்கா உள்ள போச்சு, எந்த விதமான பதில் தாக்குதலும் நடக்கல, ஒரு துப்பாக்கி தோட்டா கூட இல்லை, இவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய கிளியர் கட்டா இங்கே மேட் எனிமி எக்யூப்மெண்ட் நாட் ஒர்க், அந்த மேட் எக்யூப்மெண்ட் நாட் ஒர்க் அப்படின்ற வார்த்தையில் அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு இராணுவ தளவாடமும் செயலற்று போயிருக்கு அப்படின்றதான் இங்கே அதிர்ச்சிகரமான தகவல். அதே மாதிரி 0 அமெரிக்கன் கேஷுவல்டிஸ், இவங்க மேலே யாருமே ஒரு தாக்குதலில் பதில் தாக்கல் நடத்த முடியல, அமெரிக்க வீரர்களுக்கு காயம் கூட படலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் மேக் லாஸ்ட் இயர்ஸ் யூஎஸ் ஸ்ட்ரைக் ஆன் இரானியன் நியூக்ளியர் சைட் லுக்ஸ் லைக் பீனட்ஸ். இப்போ ஈரானுக்கு நேரடியாக எச்சரிக்கை. இப்போ ஈரானால் என்ன பண்ண முடியும்? அவங்க ஏவுகணையை எதிராக ஏவ முடியும். கத்தாரில் இருக்கக்கூடிய சென்காம் பேஸ்லேயோ இல்லை இஸ்ரேல் மேலேயோ இல்லை சவுதி மேலேயோ ஏவ முடியும். ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் போன வருடம் நாங்கள் நடத்திய தாக்குதல் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது, பார்க்கறதுக்கு ஒரு வேர்க்கடலை பீனட்ஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற போது ட்ரம்ப்பு தன்னுடைய கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அதிரகசியமான டெக்னாலஜியை லைட்டாக சொல்லிட்டு உன்னையும் நினைச்சா நாங்கள் என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை கொடுக்குறாரு. ஈரான் அரசாங்கத்துக்கு இதில் நேரடியாக ஒரு த்ரெட் இருக்கு. இப்போ ஜனவரி முன்னாடி கரகாஸில் நடந்த அந்த ரைடை பற்றி பார்ப்போம். 140க்கும் அதிகமான விமானங்கள், டெல்டா ஃபோர்ஸோட ப்ரிசிஷன் டீம்ஸ், 20 வீரர்கள், 8 ஹெலிகாப்டரில், ட்ரோன்ஸ், சைபர் அட்டாக்ஸ், ஸ்பேஸ் வார்ஃபேர், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், இவ்வளோதான் இதுதான் அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக வெனிசுலாவுடைய கவர்மெண்ட் செயலிழந்து போச்சு. வெனிசுலா அதிபரை பாதுகாப்பு தான் அவங்களுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆனாங்க. நிக்கோலஸ் மதுரோ இப்போ புரூக்லினோட ஃபெடரல் பிரிசனில் இருக்கிறாப்புல. இப்போ இந்த இடத்துல நம்ம டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டிஸ்காம்பபுலேட்டர் அப்படின்றது என்ன? டிஸ்காம்பபுலேட்டர் அப்படின்றது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி நம்ம டீம் எடுக்கக்கூடிய டேட்டாவில் இது வந்து ஒரு பல்ஸ்ட் எனர்ஜி வெப்பன், DEWன்னு சொல்லக்கூடிய டைரக்ட் எனர்ஜி வெப்பன். மீண்டும் மீண்டும் நம்மளுடைய நேயர்கள் பல பேர் அன்பர்கள் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது ப்ராஜெக்ட் காலினா என்ன? அந்த ப்ராஜெக்ட் காலியில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை நம்ம தயாரிச்சிட்டோமா? அதை இந்தியா ரகசியமாக வச்சிருக்கோமா? இது அமெரிக்காவுடைய ப்ராஜெக்ட் காலி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு பல்ஸ் எனர்ஜி வெப்பன். இது ட்ரெடிஷ்னலாக கன் பவுடரை யூஸ் பண்ணி இல்லை வெடிப்பொருளை யூஸ் பண்ணி பண்ணப்படக்கூடிய ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது. கிளியர் கட்டாக இது ஒரு பல்ஸ்ட் எனர்ஜி வெப்பன். இதை பயன்படுத்தி கம்ப்ளீட்டாக அவங்க ரேடாரை ஷட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மிசைல் லான்ச்சிங் சிஸ்டம், சீனாவுடைய மிசைல் லான்ச்சிங் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. ரஷ்யா மற்றும் சீனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் நெட்வொர்க் கம்ப்ளீட்டாக கொலாப்ட் ஆகிருக்கு. அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கக்கூடிய செக்யூர் கம்யூனிகேஷன் கொலாப்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அவங்களோட எலக்ட்ரோ மேக்னட்டிக் காம்பனன்ஸ், இப்போ ஒரு ஏவுகணையை எடுத்துக்கங்க, இவங்க டிவி எடுத்துக்கங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா PCB சர்க்கியூட் போர்ட்ஸ் இருக்கும், அது எல்லாமே கம்ப்ளீட்டாக உருகி போயிருக்கு. ஏன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக்கோடைய பல்ஸோட எஃபெக்ட் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ அந்த செக்யூரிட்டி கார்டோட இன்டர்வியூ நம்ம பற்றி பேசியிருந்தோம். அந்த செக்யூரிட்டி கார்டோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோனிக் வெப்பனை பயன்படுத்தியிருக்காங்கன்றது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. ஹியூமனோட நியூராலஜி, நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியது. அதனால தான் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா எபிஸ்டாக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோஸ் ப்ளீடிங், மூக்கு வழியாக ரத்தம் வருது. அதே மாதிரி உள்ளேருந்து உங்கள் தலை வெடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கிறது, வாமிட் ஆகிறது, இன்டர்னல் ப்ளீடிங் ஆகிறது, கம்ப்ளீட்டாக நீங்கள் நிலை தடிமாறி போகக்கூடிய டிஸ்ஓரியன்டேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எந்திரிச்சு நிற்க முடியாத ஒரு டெம்பரரி லாஸ் ஆஃப் மோட்டர் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம், அதுவுமே அங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆப்ரேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம ஒத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க இந்த வெப்பனை குறிப்பிட்ட ஒரு திசையில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு நான் லீத்தலாக, இது எல்லாமே அவங்க மூளைக்குள்ளே நடந்தாலும் அவங்க நிறையா பேர் கொல்லப்படலை. இதில் அமெரிக்கா பண்ண விஷயம்,
ஹிரோஷிமா நாகாசாமிலையும் அவங்க அதான் பண்ணாங்க. உலகத்துக்கு நாங்கள் என்ன கையில் வச்சிருக்கோன்றது தெரியறதுக்கு அந்த வெப்பனோடைய தாக்கத்தை, ஆயுதத்தோட தாக்கத்தை அனுபவிச்சு அந்த மக்கள் உயிரோடு இருக்கணும் பேசுறதுக்கு, அதை ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்மிடியேட் எஃபெக்ட், அவங்க என்ன பண்ணாங்கன்றது தெரியல, அந்த ஆயுதம் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் அந்த ஆயுதம் இந்த வகையானது தான் அப்படின்றத நம்மளால உறுதியாக சொல்ல முடியுது. கம்ப்ளீட்டாக அவங்கள அது ஹோஸ்டைல் ஃபோர்ஸ், ஃப்ரெண்ட்லி ஃபோர்ஸ்ன்றதை பிரித்து அவங்களால தாக்குதல் நடக்க முடியாது பண்ணி. இப்போ இந்த டைரக்ட் அக்கௌண்ட்டாக அந்த கார்டோட ஸ்டேட்மெண்ட்டை நான் மீண்டும் படிக்கிறேன். சடன்லி ஆல் அவர் ரேடார் சிஸ்டம் ஷட் டவுன் வித்வுட் எனி எக்ஸ்பிளேஷன். திடீர்னு எங்கள் ரேடார் எல்லாம் ஷட் டவுன் ஆச்சு, என்னன்னே தெரியல. த நெக்ஸ்ட் திங் வி saw drones, lot of drones flying over positions, we didn't know how to react. ரேடார் ஷட் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரோன் பறக்க லைன் ஆஃப் சைட் தான் அவங்களுக்கு தெரியும், நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் உள்ள வருது. அட் திஸ் மொமெண்ட் தே டிஸ்சார்ஜ் சம்திங். நல்லா கவனிங்க, அட் திஸ் மொமெண்ட் அவங்க ஏதோ ஒரு இதை வெளியில் விட்டாங்க, அது என்னன்னு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இட் ஃபெல்ட் லைக் அன் இன்க்ரெடிபிள் பவர்ஃபுல் சவுண்ட் வேவ். ஏதோ பெரிய ஒரு பயங்கரமான சத்தத்தோட ஒரு சவுண்ட் வேவ் இருந்ததை மட்டும், அலைக்கற்று இருந்ததை மட்டும் என்னால் சொல்ல முடியும். சடன்லி இட் ஃபெல்ட் as if my head was bursting from within. என்னோட மூளை உள்ளேருந்து வெளியில் வெடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே கூட இருந்த வீரர்கள் எல்லாருமே எங்கள் மூக்கு வழியாக ரத்தம் சிந்த ஆரம்பித்தோம். நிறைய பேர் ரத்தம் வாந்தி எடுத்தாங்க, நிறைய பேர் அப்படியே கொலாப்ஸ் ஆனாங்க, அவங்களால நகரக்கூட முடியல. இது ஒரு சோனிக் வெப்பனா, இது என்ன அப்படின்றது தெரியல. எங்களுக்கு பல மணி நேரம் ஆச்சு நாங்கள் மீண்டும் வரத்துக்கு. எந்த ஒரு எதிரி நாடு அமெரிக்காட்ட நீங்கள் வாலாட்டணும்னு நினச்சிங்கனாலும் தயவுசெய்து யோசிச்சுக்குங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய வீரர்கள் அவங்க தொட்டது, துப்பாக்கியில் சுட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஏலியன்ஸ், வேற்று கிரக வாசிகள் வந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க போட்டிருக்கக்கூடிய வெப்பன்ஸு, அவங்களுடைய கியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே இதுவரை வாழ்க்கையில் பார்த்து இல்லாதது அப்படின்றது தான் இவருடைய இது. இப்போது கிளியர் கட்டாக இவங்க ஒரு சோனிக் வெப்பன், எனர்ஜி வெப்பனை யூஸ் பண்ணியிருக்காங்க வீரர்களுக்கு எதிராக. அதே மாதிரி எலக்ட்ரானிக் பல்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரேடார்கள் மற்றும் மிசைல்ஸ்க்கு எதிராக. ஸோ கிளியர் கட்டாக இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2017 அப்போ ஒரு பெரிய தலைப்பு செய்தியாக வந்தது ஹவானா சிண்ட்ரோம். இந்த ஹவானா சிண்ட்ரோம் அப்படின்றது என்னன்னா, அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றும் அவங்க தூதரக அதிகாரிகள் திடீர்னு தலைவலி, மெமரி லாஸ்ன்னு சொன்னது, நிறைய பேர் உடல் நலம் இல்லாமல் போனது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியன்னா, போலாந்து, சவுத் கொரியா, சைனா பல லொக்கேஷன்ஸில் இதை இது பண்ணியிருந்தாங்க. அப்போது இருந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக், டிசினஸ், காது கேட்காம போகிறது, காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், அதாவது நம்ம சிந்திக்கக்கூடிய திறன் கொலாப்ஸ் ஆகிறது அப்படின்றது தான். ஸோ அப்போ இதோட கான்ஸ்பிரசி தியரி என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல்ஸ்டு வெப்பனும் டைரக்ட் எனர்ஜி வெப்பனும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கியூபாவில் இருக்கக்கூடிய சீனாவுடைய ஆட்கள் தான் இதை பண்ணாங்க அப்படின்றதும், இல்லை கியூபா நேரடியாக பண்ணாங்க. கியூபா பண்ணுறதுக்கு அதுக்கு அந்த அளவுக்கான தொழில்நுட்பம் அவங்ககிட்ட கிடையாது. பட் இதில் அமெரிக்காவை நேரடியாக அவங்க குற்றம் சாட்டினாங்க. அதன் பிறகு அமெரிக்காவுடைய தூதரக அதிகாரிகள் இவங்க எல்லாம் போகிறதுக்கு பல ஒரு ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் செயல்படுத்தப்பட்டுச்சு. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா, இன்னொரு இடத்துல மீட்டிங் போகும்பொழுது சீனாவுடைய அதிகாரிகள் இந்தியாவுக்கு வந்திருந்த போது அவங்க டெல்லியில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. அங்கே பாதுகாப்பு சோதனையில் இருந்த இந்திய அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வருது. சில எக்யூப்மெண்ட்ஸை நாங்கள் காமிக்க முடியாது, நாங்கள் திறக்க முடியாது, இது டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அது ஒரு பெரிய தலைப்புச் செய்தியும் ஆரம்பிச்சது. அதன் பிறகு அதை அவசரமாக அவங்க திரும்ப எடுத்துகிட்டு போன நிகழ்வையும் பார்க்குறோம். ஸோ இந்த கான்ஸ்பிரசி தியரி, சோனிக் வெப்பன், இது எல்லாமே இன்னைக்கு ரியாலிட்டியில் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டாக அவங்க புது தொழில்நுட்பத்தை நோக்கி போயிட்டாங்க. அந்த புது தொழில்நுட்பம் அப்படின்றது இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய, அநேகமாக எல்லா உலக நாடுகளும் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ரேடார், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், நம்மளுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், நம்மளோட மிசைல் லான்ச்சிங் சிஸ்டம்ஸ், இதை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான போர் திறன் அமெரிக்காட்ட இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆப்ரேஷனலாக, அதாவது டிக்டாக்ல சைனா மாதிரி வீடியோ போடுறதுக்கும் நேரடியாக அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த இடத்துல அமெரிக்கா கிளியர் கட்டாக அதை காமிச்சிருக்காங்க. இனி ஈரான் ஒரு முறைக்கு 100 முறை யோசிச்சாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா அவங்க கடைசியாக நம்பிக்கிட்டு இருக்கிறது அவங்களுடைய ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் தான். அதை செலுத்தவே முடியாது, மிசைலை நீங்கள் லான்ச் பண்ணவே முடியாது. அப்படின்ற போது உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. எதிரி கூட சண்டை போடுறத கூட நீங்கள் 10 முறை நினைக்கணும். இப்போ இவங்களுடைய சென்காமோடைய மீட்டிங், சென்காமோடைய படைத்தளபதிகள் இஸ்ரேலோட சேர்ந்து சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்களுடைய யுஎஸ்எஸ் கரியர் ஸ்ட்ரைக் குரூப்பான ஆப்ரஹாம் லிங்கன் இப்போ ஈரானுடைய பகுதிகளில் ரொம்ப நெருங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஈரானும் அதிகமாக நம்பி இருக்கிறது சீனாவுடைய எக்யூப்மெண்ட்ஸை வறுக்காமல் இங்கே வறுத்தெடுத்ததையும், ரஷ்யாவுடைய எக்யூப்மெண்ட்ஸுமே அந்த நிலைமைக்கு ஆனதாகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டாக
டெலிபரேட்டா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை ட்ரம்ப் பண்ணியிருக்காரு. இது தேவை, எதிரிக்கு தெரியணும்டா உங்களுக்கு நான் என் கையில என்ன இருக்குன்றது ஒரு பொலிட்டிக்கல் இதுதான். அதனாலதான் இவர் இப்ப என்னன்னா நம்ம ஊடகங்கள் ஜென்ரலா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் உளறிட்டாரு, ராணுவத்தை உளறிட்டாரு. ட்ரம்ப் உளறதுக்கெல்லாம் முட்டாள் கிடையாது, தெளிவான ஒரு கிளாசிபிகேஷன் தான் அவர் பண்றாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நாங்க தேவைப்பட்ட அதை பயன்படுத்துவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த கரகஸ் ஆப்ரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ்ல அவங்களுடைய சைபர் வார்ஃபேர், அவங்களுடைய எலக்ட்ரானிக் வார்ஃபேர், அவங்களுடைய ட்ரோன் ஆப்ரேஷன்ஸ், அவங்களுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஆப்ரேஷன்ஸ் மற்றும் அவங்களுடைய சைக்காலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், இந்த 5ஐயும் பியாண்ட் டவுட் உலகத்தோட சக்தி நான் தான்டா, நான் வைக்கிறதா பெஞ்ச் மார்க் அப்படின்ற அந்த இடத்துல பண்ணிருக்கேன். நிச்சயமா அமெரிக்காவை பாராட்டணும். ஏன்னா இதெல்லாம் உடனடியாக டெவலப் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் கிடையாது. சமீபத்தில் நம்மளுடைய ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அதிகாரி கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவரும் தான் சொன்னார், சிஐஏ அவங்க எல்லாம் சேர்ந்து வேலை செய்கிறாங்க, என்ன தேவைன்றதை அரசாங்கம் தெளிவாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அதற்கு உண்டான பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்படுது, நாங்கள் அதை முன்னெடுத்து அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 100 தோல்விகளை சந்திச்சு ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுடைய போர் படையை கொண்டு வரது. எதுக்கும் சலைச்சது கிடையாது இந்தியாவுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கமாண்டோ படைப்பிரிவினர். பட் என்ன வேணும், எதுக்காக அந்த கேப்பபிலிட்டி வேணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இப்போ ஏவுகணைகளுடைய தூரத்தை அதிகப்படுத்திட்டே போகிறோம், ஏவுகணைகளோட எடையை கம்மி பண்ணிக்கிட்டே போகிறோம், ஏவுகணையோட வேகத்தை அதிகப்படுத்திட்டே போகிறோம். கடைசியாக அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நாமளும் இதை பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை பற்றி நான் டீட்டெயிலில் பேச விரும்பலை. பொதுத்தளத்தில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் இருக்கும். பட் டெக்னாலஜி சுப்பீரியாரிட்டி, லட்சக்கணக்கான இந்தியர்கள் அங்கே போய் இருந்து தான் இந்த வளர்ச்சி அமெரிக்கா பெற்றிருக்கின்ற போது அடிப்படையாக இவங்களை வெளியில் அனுமதிக்காமன்றதை விட வெளியில் அவங்க போகாமல் இந்தியாவிலேயே அந்த வாய்ப்பை கொண்டு வந்தோம். இதே மாதிரி ஒரு 3 தொழில்நுட்பத்தில், 3 கூட இல்லை, ஒரே ஒரு தொழில்நுட்பத்தில் இந்தியா லீடிங்காக இருந்துச்சுன்னா சைனா, பாகிஸ்தான் உட்பட, அமெரிக்கா உட்பட எந்த நாடும் இந்தியா கிட்ட வாலாட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நிச்சயமா அமெரிக்கர்களுக்கு இது நம்ம ஒரு பாராட்டை தெரிவிச்சே ஆகணும். ஸோ இப்போ புது ஆயுதங்கள், புது போர் பரிமாணங்கள் வரதை நம்ம பார்க்குறோம். இது எங்கே போகுது உலகம் அப்படின்றது தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா பயமாக தான் இருக்கு. நன்றி, வணக்கம், ஜெயன்.